என் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதான்னொன்னே கண்மணி வந்து முடியாது. அவங்க இவ்வளோ மோசமாக என் அம்மாவை பற்றி பேசியிருக்காங்க. அதனால நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். முதல்ல என் அம்மா கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பாட்டியோட உங்கள் அம்மா ஒன்றும் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. என் பாட்டி இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க. எல்லாமே என் பாட்டி வந்து பண்ணியிருக்காங்க. என் பாட்டிக்கு இது யாருமே கிடையாது. அதனால் என் பாட்டிக்கிட்ட நீ தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து திட்டவட்டமாக சொல்கிறாரு. அது கேட்ட கண்மணி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கலனா நானும் மன்னிப்பு கேட்க முடியாது. இதுதான் உன் முடிவான்றாங்க. ஆமாம் இதுதான் என்னோட முடிவு அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது. மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க கண்மணி. இந்த அன்பு அவசரப்படாதான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எவ்வளோ சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. அன்பு கேட்க மாட்டேங்கிறாங்க. கண்மூடித்தனமாக கோபத்தில் வந்து அன்பு வந்து நீ மரியாதை வெளியே போறியா இல்லையா, என் கண்ணு முன்னாடி நிற்காத, நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து கண்மணி வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. நான் போயிடணும் அவ்வளோதானே, நான் இப்போவே போயிடுறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கி நாங்கள் காசு பணம் இல்லை, என் அம்மா யாருமே இல்லை, என் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ பேர் அவமானப்படுத்துறீங்க. என் அம்மாவை எங்களையும் அவமானப்படுத்துறீங்க. இவ்வளோ கேவலமாக எங்களை நடத்துறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பதில் சொல்லி ஆகணும். இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாரும் என்னை கேவலப்படுத்தினாலும் நீங்கள் இப்போ வரைக்கும் என் அம்மாவையும் சரி என்னையும் சரி கேவலப்படுத்துனதே கிடையாது. ஆனால் இந்த நிமிஷம் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கல்ல நீங்கள், அது மட்டுமா உங்களுக்கு கூட உங்கள் கூட வாழறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்கல்ல. கூடி சீக்கிரம் அந்த என்ன தகுதி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் நிரூபிக்கிறேன். இந்த நிமிஷம் சொல்கிறேன். எப்போ என்னை வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்டேட்டஸில் குறைஞ்சவங்க, நாங்கள் வந்து ஒன்றுமே காசு பணம் இல்லாதவங்க சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து என்னை வந்து எங்களை வந்து அசிங்கப்படுத்துவீங்களோ அதே காசு பணத்தோட வாழ்ந்து காட்டுறோம் நாங்கள். இந்த கண்மணி யாருன்னு அப்போ புரிஞ்சுப்பீங்க. இங்கே பாருங்கள் அன்பு, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ண உங்கள் மனசுலையும் நான் காசு பணம் இல்லாதவ, நான் வந்து வறுமையில் வாழ்ந்தவன்ற எண்ணம் இருந்திருக்கு உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு ஈக்குவல் இல்லை நீங்கள் நினச்சிருக்கீங்க. அதனால தான் இவ்வளோ வார்த்தைகள் நீங்கள் விட்டுருக்கீங்க. இப்போ சொல்கிறேன், உங்கள் பாட்டியோட உண்மையான சுயரூபம் என்னன்னு கூடிய சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னே நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் என்ன வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் இந்த ஜென்மத்தில் உங்களை மன்னிக்க மாட்டேன் நான். எப்போ என் அம்மாவை அசிங்கப்படுத்தினாங்கன்னு சொல்லி கூட நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்களோ உங்கள் பாட்டிக்காக, அது மட்டுமா உங்களுக்கு கூட வாழ தகுதி இல்லைன்னு என்னை பார்த்து சொன்னீங்களோ, இதுக்கப்புறமா உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. காசு பணத்துக்காக என் அம்மாவை எவ்வளோ கேவலப்படுத்தினீங்க எல்லாரும் சேர்ந்து. அதே காசு பணத்தை சம்பாரித்து உங்கள் முன்னாடி இந்த கண்மணி என் அம்மாவை நல்லா வாழ வைப்பேன். அன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே முறைக்கிறார் அன்பு. உடனே வந்து பாத்தியாடா அவளுக்கு எவ்வளோ திமுருன்னு சொல்லிட்டு, அதான் அன்பு வீட்டை விட்டு போக சொல்லிட்டு, ஆனால் போக வேண்டியதானே, எதுக்கு டயலாக்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க மயூரி. உடனே இல்லை வாயை மூடுறீங்களா, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை சொல்லிட்டேன். எல்லாருக்கும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் யாரும் என்னை பற்றியோ என் அம்மா பற்றியோ ஒரு வார்த்தை பேசுனீங்க எல்லாருக்கும் மரியாதை கெட்டுரும். இப்போ என்ன, நான் இந்த இடத்த விட்டு போகணும் அவ்வளோதானே, போகிறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், உங்கள் யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். என்னை என் அம்மாவை அவமானப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அத்தை வந்து கண்மணி சொல்லிட்டு சொல்கிறாங்க. பின்னாடியே ஓடுறாங்க. ஆனால் வந்து எதையும் கண்டுக்காம நீ வாமா போகலாம், இப்படிப்பட்டவங்க கிட்ட இங்கே இருந்து நம்ம அவமானம் பண்ணணுன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்மணி எங்கள் அன்பு திரும்பி பார்த்து அப்படியே நிற்கிறாரு. கண்மணி சொல்லிட்டு அப்படியே வந்து மனசு கஷ்டப்பட்டு அழகிறாங்க. தாங்கிக்க முடியாமல் அப்படியே சிவகாமி, என்னடா இப்படி பண்ணிட்டேடா, பாவண்டா அவளை ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ஐயோ கண்மணி அர்ஜென்ட் பண்ணிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லி சிவகாமி டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து சந்தோஷம் தாங்க முடியல. வெண்ணிலாக்கும் அவங்க கேங்குக்கும் சபாஸ் பாட்டி செம்மையாக பண்ணிட்டீங்க, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அன்பு வந்து செம்ம டென்ஷனாக இருந்து எல்லாருக்கிட்டையும் தயவு செய்து எல்லோரும் இங்கேருந்து போங்க, இந்த ஃபங்க்ஷன் நடக்காது, இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இந்த கிச்சனும் கிடையாது, இந்த கண்மணி கம்யூனிட்டி கிச்சன் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி விசிறடிக்கிறாரு. அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பேனர் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுறாரு. இங்கேருந்து முதல்ல எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அவங்க அம்மா போகிறாங்க. அப்பாடா எப்படியோ ஃபங்க்ஷன் நின்றுடுச்சு, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வெளியில் வந்து பாட்டி சூப்பர் பாட்டி அப்படின்றாங்க. உடனே வந்து ஸ்வேதாவும் மயூரி வந்து பாட்டி கலக்கிட்டீங்க, அப்பாடா அன்பு கண்மணி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க.